Good evening all. TN set English. ஸோ இன்றைக்கி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பார்த்துருப்போம். டென்டேட்டிவ்க்கு ஆன்சர் கீக்கு நம்ம ஆல்ரெடி மார்னிங் போஸ்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் நிறைய வந்துட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் தென் ஒரு திங் என்னென்னா, லிட்ரல் லேண்டன் கம்யூனிட்டியில் நீங்கள் ஆல்ரெடி இருந்திருந்தீங்கன்னா நம்ம குரூப்பில் பார்த்துருப்பீங்க. எதனால் நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் வந்து பேப்பர் 1க்கு கொடுக்கலான்னு சொல்லியிருப்போன்னா, நிறைய கொஷின்ஸ்க்கு ராங் ஆன்சர் இந்த மாதிரி பார்த்தோம். தென் லேட்டர் வந்து நம்ம குரூப்லேயே பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேப்பர் 2 ஆன்சருக்கு எடுத்து வச்சுட்டு அதில் பேப்பர் 1ஓட பார்த்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ், அவங்க பெரிய கன்ஃபியூஷன்ஸே கடைசியில் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ பேப்பர் 1 நம்ம விட்டுரும். இப்போ பேப்பர் 2ல் அப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் மார்னிங் போட்ட வீடியோவில். பட் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தார். ஸோ ஐ டேக் ஹிஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதாவது ஏதோ ஒரு இடத்துலேருந்து அதாவது கொஷின் ரொம்ப பிளண்ட்டாக இருக்குது, ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ போடுறோம், ஏர்லியஸ்ட் வீடியோ நம்மளுதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அந்த கொஷின் பேப்பரோட கொஷின் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு நம்ம அப்படின்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு 37 மினிட்ஸ், அதாவது 37 மினிட்ஸ் நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதில் 30th மினிட்டுக்கு மேலே எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசமாக இந்த கொஷின் பேப்பர் செட்டரும் அந்த டீமும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ போடுறப்போ ஐ ஹேட் சம் ஃபியர். எப்படின்னா, இதை நம்ம எப்படி சொல்கிறோம், நம்ம ஆக்சுவலாக என்ன இருந்ததோ அதை நம்ம சொல்லியாச்சு. இந்த மாதிரி ரொம்ப பிளண்ட்டாக இருந்துச்சு கொஷின் கேட்குறது, அதாவது சுற்றி வளைச்சி கேட்கலாம். ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஆனால் கொஷின் கேட்கணுங்கிறக்காக எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம நிறைய கொஞ்சம் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குமோ, அதனால் நம்ம வந்து பெருசாக சொல்லாமல் ஓரளவுக்கு மேலோட்டமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசமாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரை செட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுட்டோம். பட் தென் லேட்டர் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னதுக்கப்புறம், ஓகே நம்ம சொன்னது ஸ்ட்ராங் தான், ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை தப்பாக எடுத்து நம்மளை விடவே ஹார்ஷாக சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஏர்லியஸ்ட்டாக வீடியோ போட்டோம். ஸோ நம்ம வந்து கிரிட்டிசம் பண்ணது கண்டிப்பாக தப்பு இல்லை. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புக்லேருந்து எடுத்த மாதிரி, ஒரு தெளிவில்லாத இது மாதிரியும் நம்ம அதில் சொன்ன மாதிரி தான், ஒரு தெளிவில்லாத, ஒரு கிளாரிட்டி இல்லாத கொஷின்ஸ் நிறையா அதாவது 1-2 கொஷின்ஸ் இருக்கலாம். அதுக்காக எல்லா கொஷின்ஸும் சொல்ல, நிறைய கொஷின்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் 40 டைரக்ட் கொஷின்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதாவது கொஷின் என்ன, ஆன்சர் அப்படியே எடுத்த மாதிரி. கொஷின் என்ன, அப்போ 40 கொஷின்ஸ், 40+ கொஷின் வந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க, அழகாக ஈஸியாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அஃப்கோர்ஸ் தே ஆர் ஈஸி. பட் தென் ஓவராலாக கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ அந்தளவுக்கு வந்து கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் இதெல்லாத்தையும் விட ஒரு கிளாரிட்டி கரெக்டாக இல்லை. அதாவது ஒரு ஓல்டு பேட்டர்ன் ஸ்டைல், ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கேட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட்டோட ஒரு கொஷின் பேப்பர் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஃபேக்சுவலாக இந்த இயர் இந்த டேட் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ மோர் பார்த்திங்கன்னா ஃபேக்சுவலாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் வந்து அனலிட்டிக்கலாக கேட்கல, ஃபேக்சுவலாக கேட்குறீங்க, அதாவது ஒரு பிளண்ட்டாக இது பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு கொஷின் பேப்பருக்கு ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் நிறைய வந்துட்டு கிரிட்டிசம்ஸ் நெகட்டிவாக வந்து இப்படியே வந்துட்டு நிறைய கிரிட்டிசம்ஸ் வந்து நம்ம அடுக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு. ஒரு பார்ட் ஓகேன்னு பார்த்தா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் வந்து அப்படி இருக்குது. இயர் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இயர் கொஷின்ஸ் இவ்வளோ கேட்பாங்களான்னு நம்மளுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அதையும் விட ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து தெளிவான கான்டெக்ஸ்ட் கொடுக்காம ஒரு கொஷினை கேட்குறது, அது என்ன கேட்குறீங்க, அதாவது ஒருத்தர் அந்த கொஷினை பார்க்குறப்போ எல்லாருமே அதை ஒரு யூகிச்சு இதாக இருக்கும்னு தான் போட முடியுதே தவிர அந்த கொஷினோட ஃபுல் மீனிங், அதாவது டைரக்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் நம்ம வீடியோவில் 40+ கொஷின்ஸ், அது தவிர சில கொஷின்ஸ்லாம் கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக பார்த்தா தெளிவே இல்லை. ஓகே, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அப்ஜெக்ஷன் பண்ணலாமா, பேப்பர் 2ல் அப்ஜெக்ட் பண்ணலாம், நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம மார்னிங் வீடியோவில். பட் தென் த திங் இஸ், ஒரு கொஷின் கேட்டுட்டால் நம்ம கான்டெக்ஸ்டாக இல்லை, பிளண்ட்டாக இல்லை, இந்த மாதிரியான ரீசன்ஸை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு மாற்ற போகிறது இல்லை. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், ஹூ இஸ் த ஃபாஸ்டர் சைல்டு இந்த பேசேஜ்னு கொடுத்துருந்தான். அதாவது பேசேஜ் கொடுத்தது ஒரு பக்கம், ஃபாஸ்டர் சைல்டு இந்த பேசேஜ் இருந்தது ஒரு பக்கம். திடீர்னு ஒருத்தங்க வேகமாக பார்த்துருக்கிறப்ப எந்த பேசேஜுங்கிறது ஒரு போயமா, இல்லை வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, சரி இட்டலைஸ் பண்ணல, ஆனால் பேசேஜ் அங்கே இல்லையே அப்படிங்கிறப்போ கனெக்ஷன் ஆக்சுவலாக நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த கொஷின் பேப்பர்லேயே ஏதோ ஒரு மூலையில் இந்த பேசேஜ் இருந்து துஷ்யந்தா சகுந்தலான்னு சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு கொஷின் கேட்குறப்ப இப்படி இருக்குமா, பேசேஜே இல்லாமல் ஹூ இஸ் த ஃபாஸ்டர் சைல்டுன்னு கேட்பாங்களா?
அதுக்கு ஒரு டெக்னிக்கல் எரர்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த ஃபாஸ்டட் ஷேடுங்கிற மேட்டர விட்டுட்டாங்க. இதுக்கு கொடுத்தவங்க அதுக்கும் பெட்டர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா நெறைய பேர் இந்த பேசேஜில என்னமோங்கிறப்போ ஒரு வேளை பதட்டத்தில கூட இந்த காம்ப்ரிஹென்ஷன பார்த்துருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்திருக்கும். அந்த பேசேஜை பார்த்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம் கிளியரா. பட் அது இருக்குது. பட் அதுக்கான ஆன்சர் கொடுக்கல. நம்ம அப்ஜெக்டே பண்ணாலும் நாங்கள் இந்த மெட்டீரியல்லேருந்து எடுத்தோம், இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து 2 கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து ப்ராப்பர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணி ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஸோ நீங்கள் பெட்டர் எங்களோட சஜஷன் என்ன, லிட்டில் லேண்டன் கம்யூனிட்டிக்கு நம்ம குரூப்பில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ஜெக்ட் பண்ணுறங்கிற வேலையில் உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணி இது பண்ணாமல் நெக்ஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸை வந்து எப்படி மாற்றிக்கலான்னு பாருங்கள். ஸோ இது வந்து நோ யூஸ் இன் அப்ஜெக்டிங் அட் ஆல். இது நம்ம இப்படி கொடுக்குறோம் நீங்கள் இப்படி கேட்டிருக்கீங்க கொஷின், இதில் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் அப்ஜெக்ட் பண்ணுறதை நிறுத்திடுங்க. 2 கொஷின்ஸ் வந்து நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது நாங்கள் மொத்தம் ஒரு 10 மெம்பர்ஸே அப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு நம்ம டீமில் ஒரு 10 மெம்பர்ஸ் நம்ம அப்ஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரகிள் எடுத்துக்க வேண்டாம். சப்போஸ் அந்த ஆன்சரை பார்ப்பாங்க, வியூ பண்ணுவாங்கன்னா 10 மெம்பர்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கே. ஸோ அது போதும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்களோட மற்ற ஒர்க்ஸை பாருங்கள். நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் ஃபைல் கேட்பாங்க. தென் நீங்கள் கொஷின் இது பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். உங்களோட ஒப்பீனியனை ஜஸ்டிஃபை பண்ணி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். தென் கன்ஃபார்ம் சப்மிஷன் 1, நெக்ஸ்ட் டைம் 2, 2 டைம் நம்ம கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி வரும். இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னவோ அதை நோக்கி போகிறது இப்போ இந்த டைமுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண கொஷின் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள். 60th கொஷின் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் வே டு எக்ஸ்போஸ் அ வேர்ட் ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் clear cut idea about the usage of the word. இதுக்கு கேம்ஸ், drawing and painting, translation, vocabulary exercise கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் drawing and painting, word games இதெல்லாம் இருக்குது. பட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் வே டு எக்ஸ்போஸ் a word so that students will get கிளியர் கட் ஐடியா அபவுட் த யூசேஜ் ஆஃப் த வேர்ட். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா யூசேஜ் ஆஃப் த வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. பை டூயிங் வெக்காபுலரி எக்ஸசைஸ், பை டூயிங் ட்ரான்ஸ்லேஷன், இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இதை எடுத்துக்கிட்டோம்னா ட்ரான்ஸ்லேஷனும் கண்டிப்பாக ஒரு வேர்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், வெக்காபுலரி எக்ஸசைஸும் கொடுக்கலாம். ஆனால் கொஷின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் கட் ஐடியா அபவுட் த யூசேஜ் ஆஃப் த வேர்ட். அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணணும், கரெக்டான கான்டெக்ஸ்டில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட சினானியம் எனக்கு தெரியணும், அதோட ஆண்டனியம் தெரியணும், கான்டெக்ஸ்ட் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்னால் அந்த வேர்டை எக்ஸாக்டான கரெக்ட் யூசேஜ் ஆஃப் த வேர்டு. இந்த கொஷின் பாருங்கள், கிளியர் கட் ஐடியா அபவுட் த யூசேஜ் ஆஃப் த வேர்டு, அது என்னால் பண்ண முடியும். அது டிரான்ஸ்லேஷனில் இருக்குமா? கிடையாது. ஒரு வேர்டு, அந்த பூ, ஃப்ளவர்னால் என்ன, பூ, இதை சொல்லிட்டோம் அப்படின்னா எனக்கு கிளியர் கட் ஐடியா வந்துருமா யூசேஜ் ஆஃப் த வேர்டுங்கிற இடத்துல? இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிளட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளட்னா ரத்தம் இப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இதுனா எனக்கு கிளியர் கட் ஐடியா வந்துருங்களா? அதோட ஆண்டனியம் பார்க்கணும், அதோட கான்டெக்ஸ்ட் பாருங்கள். சம்டைமில் வந்து ஷி ஷெட் ஹர் பிளட் அப்படி ஏதோ சொல்கிறப்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கு டினோட் பண்ணலாம். ஈவன் வந்துட்டு அந்த மாதிரியான இது வந்து ஒரு லைக் நான் வந்து ஐம் நாட் மேக்கிங் த எக்ஸாக்ட் சென்ஸ், பட் ஒரு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வரேன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன், மியர் ட்ரான்ஸ்லேஷன் ஹெல்ப் ஆகாது. இதுக்கு ஃபாரின் ரிசர்ச் ஆர்டிக்கல் அண்ட் ஃபாரின் தீசஸவே நாங்கள் லிங்க் அண்ட் லைக் அதோட உங்களுக்கு வந்து லிங்க் கேட்டிருந்தாங்க, அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அகாடமியால் நிறையா ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் வெக்காபுலரி எக்ஸசைஸ் பெஸ்ட்டாக, ட்ரான்ஸ்லேஷன் பெஸ்ட்டான்னு கேட்டு அதுக்கான ப்ரூஃபும் சப்மிட் பண்ணியிருப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி இதுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பர் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த 2 கொஷின்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த 2ம் இவ்வளோ பேர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஷின் அப்ஜெக்ட் பண்ணுறது என்ன பண்ணலாங்கிறது யோசிக்க வேண்டாம். எல்லாமே மிச்சப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இந்த சென்ஸ் அவங்க எப்படி கேட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வச்சு கேட்டிருப்பாங்க. அதை பார்க்குறப்போ எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக இருக்குது. ஓகே, கம்மிங் டு பேப்பர் 1. பேப்பர் 1ல் வந்து சொன்னேன். ஆக்சுவலி பேப்பர் 1லேயும் அவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு கொஷின்ஸ் கிடையவே கிடையாது. மார்னிங் நம்ம குரூப்பில் என்ன பண்ணிட்டாங்க, பேப்பர் 2ஓட கீ எடுத்து பேப்பர், ஸோ நம்ம பேப்பர் 1ல் இருக்குங்க அப்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். பட் பேப்பர் 1ல் அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய அளவில் கொஷின்ஸ் இல்லை. அங்கங்கே சில கொஷின்ஸ் வந்து ஒரு வேளை அப்ஜெக்ட் பண்ணலாமோ, அந்த ஃபிஷ்ஷிங் பற்றி கேட்டப்போ வந்துட்டு நாட் ஃபிஷ்ஷிங் இன்னொரு கொஷின் கேட்டப்போ இது இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா
நம்ம வந்து பேப்பர் 2 நம்ம மேஜர் எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, இந்த 2 கொஷின் அப்ஜெக்ட் பண்ணுவோம்னு நம்ம அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேப்பர் 1 பற்றி நம்மளுக்கு மேஜரில் இருக்க அந்த மேஜரில் மேபி லாஜிக்கல் ரீசனிங்னா இப்படி ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தெரியும். ஆஸ் வி ஆர் ஃபோக்கஸிங், லிட்டில் ஆண்டன் இஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் இங்கிலீஷ். ஸோ அதனால நம்ம பேப்பர் 1 எதை அப்ஜெக்ட் பண்ணலாம் அதை பற்றி நம்ம டிசைட் பண்ணலை. ஸோ வி லெஃப்ட் தட் ஆஸ் இட் இஸ். பேப்பர் 2 எடுத்துட்டிங்கன்னா கொஷின் எப்படி இருந்தாலும் சரி, பிளண்ட்டாக கேட்டிருந்தாலும் என்ன கேட்டிருந்தாலும் அதுக்கான ஆன்சர் இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேமஸ் ஹெனே வந்துட்டு கிராஃப்ட் பிகம்ஸ் அ டெக்னிக்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பார். அது இது கூட வேண்டாம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். லைக் டேஷ் ஹென்ரி டோரு வந்து வாழணும்னு சொல்லியிருந்தார். ஏதாச்சும் ஒரு ஒர்க்கில் அப்படி சொல்லியிருக்காரா, ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் அப்படி இருந்துச்சு. பட் நம்ம அதுக்கெலாம் வந்து ஒரு ப்ராப்பரான இது கொடுக்க முடியாது. நம்ம வந்து அவங்க இருந்துச்சு, இந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. நான் இன்னும் ரெஃபரன்ஸ் வீடியோவும் பார்த்துருக்கேன், அதில் சொன்ன மாதிரி தான். பட் இந்த மாதிரி கொஷின் நம்பர் 60 அது வந்து நம்ம தைரியமாக இது பண்ணலாம். பை டூயிங் ட்ரான்ஸ்லேஷனாக பை வெக்காபுலரின்னு கேட்டால் வெக்காபுலரி தான் கரெக்டு அந்த மாதிரி. ஸோ ஓவராலாக கொஷின் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட் பண்ணல. ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் பற்றி சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸ்டாண்டர்ட் இன் த சென்ஸ் நெட்டை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு காரணம் நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் நெட் எக்ஸாம் கொஷின், செட் எக்ஸாம் கொஷின் இப்போ டிஎனில் வந்திருக்கு. லாஸ்ட் நெட் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஷின் எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம கரண்ட் செட் எக்ஸாம் கொஷின் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் டிஃபிகல்ட்டி லெவல் மேபி நல்லா படித்தவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும். பிகாஸ் எஸ்டர்டே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 78 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா எழுதிக்கலாம். 78/100 மேபி 80 above கூட யாராச்சும் எடுத்துருக்கலாம். பட் நம்ம வந்து என்னென்னா போன நெட் எக்ஸாம் ரீசெண்டாக பப்ளிஷ் ஆன 2024 டிசம்பர் நெட் எக்ஸாமுக்கும் இப்போயும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம செட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் தான் ஜாஸ்தியாக இருக்குது கம்பேரிங் நெட். அந்த குவாலிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா நெட்டோட கொஷின் பேப்பர் தான். ஸோ வித் திஸ் வி எண்ட் திஸ் வீடியோ. ஸோ அப்ஜெக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பை டூயிங் ட்ரான்ஸ்லேஷன் நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணியாச்சு. அது கூட இன்னொரு கொஷின், பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ரெண்டுலேயும் இந்த பை டூயிங் ட்ரான்ஸ்லேஷனுக்கு மார்க்ஸ் ஆன்சர் கிளைமாக இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இன்னொரு கொஷினுக்கு சான்ஸ் இல்லை. பட் தென் சில மிஸ்டேக்ஸை வச்சு காரணம் காட்டி கேட்டிருக்கோம். லெட்ஸ் கோ ஃபார் த பெஸ்ட். ஸோ கீப் ப்ரிப்பேரிங், கண்டினியூ யுவர் ப்ரிப்ரேஷன், work hard and wait with patience for your results. All the best. Thank you. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் இந்த நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டே இருப்போம். கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். லிட்டில் ஆண்டோட மோட்டிவே நம்ம முதல்ல சொல்லியாச்சு. நிறையா பேர்த்துக்கு நம்மளும் வித்தவுட் எனி செல்ஃப்லெஸ் மோட்டிவ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு இன்சைட் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள்கிட்டருந்து ஒரு நாலேஜ் அவங்களுக்கு போகும். நாலேஜ் இப்படி ஷேரிங் மூலமாக கெயின் ஆகும். தனியாக லேர்ன் பண்ணுறோம், லைக் நானே லேர்ன் பண்ணிக்கிறேன், நீங்கள் தனியாக லேர்ன் பண்ணுறத விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான், பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பானா அதை விட ஒரு கிஃப்ட் எதுவுமே கிடையாது நீங்கள் தனியாக லேர்ன் பண்ணுறத விட. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. வித் தட் யூ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் தான் இன்னொருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹெல்ப் ஒன் பர்சன் டு லேர்ன் அண்ட் தட் பர்சன் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ டு லேர்ன். நாட் ஓன்லி இன் எஜுகேஷன், மற்ற விஷயத்துலையும் இருக்கலாம். ஸோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டூ லைக் இஃப் யூ ரியலி லைக். ஒருத்தவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்காக போட்டிருக்காங்க, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, இவங்கனால நம்மளுக்கு ஒரு இன்சைட் எனக்கு கிடைச்சிதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ஹியூமனிஸ்டிக் ஆஸ் வெல், then comment if you want to know, if you want to clear any of your queries or if you want to express something. Okay, thank you. See you all in your next video. Okay, thank you all.